வணக்கம் மக்களே. நான் சுசுகி டிசைர் கார் வச்சுருக்கேன். இதில் எனக்கு இப்போது புதுசாக ஒரு எரர் வருது. இந்த மாதிரி பேட்ரி சிம்பிள் காட்டுது. இதே மாதிரி எரர் உங்களுக்கும் வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்ததுனாக்கா இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பயந்தேன் இது கார் பேட்ரியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் ரீசெண்டாக தான் கார் பேட்ரி சேஞ்ச் பண்ணேன். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ரிமோட்டோடைய பேட்ரி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் கார் கீயோட பேட்டரியை சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வாங்க இப்போ நம்ம காரோட ரிமோட் பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது சுசுகி கார் ரிமோட் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக ஒரு சிமாஸ் பேட்ரி, அதாவது CR2032 பேட்ரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஒரு 50 ரூபா 60 ரூபா அவ்வளோதான் இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபாலையும் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கோங்க. இப்போ கார் ரிமோட் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி அது ப்ரெஸ் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் கீயை வெளில எடுத்துருங்க. இது ஈஸியாக வெளில வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாட்டில் இந்த மாதிரி மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை கொடுத்துட்டு ஜென்டலாக திருவுங்க. அப்படி திருவுனீங்கனாக்கா உங்களுக்கு பேட்ரி ஓப்பன் ஆகிடும், ரிமோட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே சைட்லலாம் கொஞ்சம் பார்த்து ஜென்டலாக அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாக் தான் எல்லாமே ஃபுல்லாக. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்ரி இருக்கும் உள்ள. ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மைனஸை கொடுத்து இப்படி நம்பினீங்கனாக்கா பேட்ரி வெளியே வந்துடும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ புது பேட்ரி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு லோக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், கம்ப்யூட்டர் ஷாப்லேயும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் ஷாப்பில் போய் சிமாஸ் பேட்டரின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து எப்படி முன்னாடி இருந்துச்சோ அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறேங்க. வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேட்டரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரிமோட்டை பழையபடி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கிளிக்கிங் சவுண்டு கேட்கும் டக்குன்னு. ஸோ அந்த சவுண்டு கேட்டால் லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பராக எல்லா பக்கமும் லாக் பண்ணுறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் செக் பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான் மக்களே, எரர் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேட்ரி சிம்பிள் காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே வீட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.